திமுக வந்து எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடந்த தேர்தலையோட அதிகமான சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்னன்னா, இந்த முறை கூட்டணி ஸ்ட்ராங்கு, நினைச்ச மாதிரி 10, 15 கேட்காதீங்கன்னு பெரிய கட்சிகளுக்கே வந்து அறிவுறுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் காங்கிரஸோட என்ன செய்ய போகிறாங்க, நம்மளை குறைச்சிருவாங்களோங்கிறதுனால மிரட்டி பார்த்துட்டு காங்கிரஸுக்கு எத்தனை இருக்கும் இந்த முறை? கடந்த முறை 25, இந்த முறை எத்தனை? சிலர் சொல்றாங்க 28, 3 அப்படின்னு 3 கூடுதலாக கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு, அதை சமாதானப்படுத்தணும்னா நீங்கள் 2, 3 சீட்டு கூட கொடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே திமுக சொன்னது தான், 20 சீட்டு இஷ்டனா வாங்க போங்கன்னு சொன்னது தான். ஸோ அதனால அந்த 20 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸு தான் விஜயை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது. விஜய்கிட்ட ஒன்றும் க்ரீன் சிக்னலே இல்லையே. அவர் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறதான இப்போ காங்கிரஸ் மீண்டும் பேக் டு பெவிலியன்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ போய் பார்த்துட்டோம், பேசிட்டோம், சீட்டு விஜய் நாளைக்கு காலையில் விஜயோட போக போகிறாங்கன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க ஒன்றுமே விஜய் தரப்பில் எதுவுமே பெருசாக பேசவே இல்லையா. கமல் கேட்குறாரு, நாங்களும் தனி சின்னத்தில் நிற்கிறோங்கிறாரு. லேட்டஸ்ட் இப்போ ஓபிஎஸ் அவர் 3 சீட்டு, அவர் அமைப்பின் சார்பாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்களுக்கு ஒரு 3 சீட்டு கொடுங்கன்னு சொன்னால் அவரும் கண்டிப்பாக உதயசூரியன் நிற்க மாட்டார், பலாப்பழம் தான் வரும். அது ஒரு 3 சீட்டு எப்படி கொடுக்க முடியுன்ற அப்படியே நீ கணக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்டு? விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், சிபிஎம் சிபிஐயாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், அவங்க இறங்கி எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுக கடுமையான ஏகப்பட்ட பிரச்சனையை ஆகி இப்போ திருப்பி ஒன்றா சேர்றாங்க. அவங்க சேரும்போது தொகுதிகளை ரொம்ப மைனூட்டாக பார்த்து காங்கிரஸ் வாங்கணும். ஏன்னா தரன்னு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மிக்கி. வணக்கம். சீட் ஷேரிங் டிஎம்கே சார்பில் இன்றைய அஃபிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் 5 தொகுதிகள் வரை கேட்டிருப்பதாகவும் அதில் 4வது உறுதிப்படுத்தி கொடுங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சோம். ஆனால் நீங்கள் கடந்த முறை 3 போட்டிட்டு 3மே தோத்துட்டீங்க, 2 வாங்கிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். எதிர்பாராத விதமாக அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் மயங்கி விழுந்தார் என்ற செய்தியும் நமக்கு அண்மையாக வந்திருக்கக்கூடிய தகவலாக பார்க்கிறோம். ஸோ சீட்டு பகிர்வு துவங்கி இருக்கிறது. திமுக பரவலாகவே எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு அறிவுறுத்தலை கூறியிருப்பதாகவும், அந்த அறிவுறுத்தல் என்பது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைத்து எல்லாரும் சீட்டை வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கதாக தகவலையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஆக்சுவலாக வந்து திமுக அந்த என்ன காரணம், புதுசாக 2 கட்சிகள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தா தேமுதிக அண்டு மக்கள் நீதி கமலின் மக்கள் நீதி மையம் அப்படின்னு. அதனால் திமுக வந்து எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடந்த தேர்தலையோட அதிகமான சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்னன்னா, இந்த முறை கூட்டணி ஸ்ட்ராங்கு அப்படின்னு அடிப்படையில் வச்சுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி 10, 15 கேட்காதீங்கன்னு பெரிய கட்சிகளுக்கே வந்து அறிவுறுத்தியிருக்கு. ஸோ அதனால தான் காங்கிரஸோட என்ன செய்ய போகிறாங்க, நம்மளை குறைச்சிருவாங்களோங்கிறதுனால தான் மிரட்டி பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் தகவலாக இருக்குது. மட்டும் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தா பெரிய கட்சி அதிக சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான். காங்கிரஸுக்கு எத்தனை இருக்கும் இந்த முறை? கடந்த முறை 25, இந்த முறை எத்தனை? சிலர் சொல்கிறாங்க 28, 3 அப்படின்னு 3 கூடுதலாக கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னா, காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்குது, அதை சமாதானப்படுத்தணும்னா நீங்கள் 2, 3 சீட்டு கூட கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண அடிப்படையில் திமுக வந்து 25 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. பட் ஆனால் இன்னும் சொல்கிறாங்க, இல்லை கிடையாதுங்க, காங்கிரஸ் வந்து ஏற்கனவே திமுக சொன்னது தான், 20 சீட்டு இஷ்டனா வாங்க போங்கன்னு சொன்னது தான். ஸோ அதனால அந்த 20 சீட்டுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த 2 தகவலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒன்று. அடுத்த கட்டமாக நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்,
இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கடந்த முறை 6 தொகுதிகள் குடுத்தாங்க. இந்த முறை அவங்களுக்கு 6 அதற்கான வாய்ப்புகள். என்ன காரணம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம். இதுல விசிகாக்கு மட்டும் 8 தொகுதிகள் அப்படின்னு ஒரு தகவல் இப்போ சொல்லப்படுகிறது. காரணம் என்ன, அவங்க 10 எனக்கு டபுள் டிஜிட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு திருமா வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. 2வது இப்போ திமுக கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னரா விடுதலை சிறுத்தைகள் கருதப்படுகிறதுன்னு வச்சுக்கங்களேன். குறிப்பா ஒரு 12 மாவட்டங்கள்ல திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்குது. அதில ஒண்ணும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஸோ, அதனால அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா வந்திருக்க தேமுதிகவுக்கும் 6 பிளஸ் ராஜ்யசபா அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. பட் அவங்க ஏற்கனவே வந்து இல்ல, இல்ல எங்களுக்கு 8 பிளஸ் 1 கேட்டாங்க. பெரிய, பெரிய கட்சிகளுக்கு இல்ல ஏற்கனவே எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க 3வது தேர்தல்ல இருக்கிறவங்களோட. நாங்க கூடுதலா குடுத்தா சரியா இருக்காது எங்களுக்கு. அப்படின்னு அவங்கள்ட்ட திமுக ஒரு தகவலை சொல்லி வைத்திருக்கிறது. இல்ல, இல்ல எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2வது கூட குடுங்க. ஏன்னா 10 நாங்க கேட்டு அதிமுகல 10 கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல, இல்ல நான் வந்து உங்களுக்கு நான் 10 குடுத்தா டிடிவிக்கும் 10 குடுக்கணும். ஸோ, அதனால 10 குடுக்க முடியாது. 8ன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் கூடுதலா குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு தேமுதிக தரப்புல ஒரு தகவல் சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சீட்டு அப்படிங்கிறத தெளிவா அவங்க முடிவு பண்ணிட்டு 1ஆம் தேதி முதல்வருடைய பிறந்தநாள் அன்றைக்கு யார் யாருக்கு எவ்வளோ சீட்டுங்கிறத அதிகாரப்பூர்வமா திமுக அறிவிக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க கிம். ஆமா. ஆனா 1ஆம் தேதி நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அரசியல் நோக்கர்கள் உற்று கவனிக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்த முக்கியமா வைக்கிறாங்க. எலக்ஷனுடைய அனௌன்ஸ்மென்ட் வரைக்கும் இந்த ஷேரிங் போகும். அவ்வளோ சுமூகமாலாம் முடியாது. ஃப அந்த மார்ச் 1 வீக்ல அல்லது 10க்குள்ள அறிவிக்கிறாங்க அப்டின்னா, அது வரைக்குமே நீளும். இப்ப காங்கிரஸ், விசிக, தேமுதிக இப்ப தேமுதிக ஆல்ரெடி சொல்லி தான் அக்காமடேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா இன்னும் காங்கிரஸ், விசிகலாம் ரொம்பவே டஃப்பா பார்கெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஜஸ்ட் குடுக்குற சீட்ட வாங்குற இடத்துல அவங்க இல்ல அப்டின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்படுது. இல்ல செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஒண்ணும் இல்லங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு கிம். ம். காங்கிரஸுக்கு தான் விஜய ரொம்ப பெருசா எதிர்பார்த்தது. விஜய்ட்ட ஒண்ணும் கிரீன் சிக்னலே இல்லையே. அவரு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறதான இப்ப காங்கிரஸ் மீண்டும் பேக் டூ பெவிலியன்ங்கிற மாரி ஆயிடுச்சு. நீ போய் பார்த்துட்டோம், பேசிட்டோம், சீட்டு விஜய் நாளைக்கு காலைல விஜயோட போறாங்கன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க ஒண்ணுமே விஜய் தரப்புல எதுவுமே பெருசா பேசவே இல்லையே. அத பார்த்தீங்களா நீங்க? காங்கிரஸ் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு கட்சி. நாங்க டிவி கேட்க போறோம், வரோம்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த விஷயத்துல டிவிக்கே ரொம்ப தெளிவா தான் இருந்த மாரி இருந்தது. ஒண்ணும் பெருசா அலம்பலே பண்ணிக்கலையே. எடப்பாடி பழனிசாமி பண்ணார்ல, கொடி பறக்குது, மக்கள் வந்துட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாரிலாம் கூட டிவிக்கே ஒண்ணும் பெருசா காங்கிரஸ வந்து என்கேஜ் பண்ண மாரி தெரியலங்கிறேன் நானு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்காக வெயிட் பண்றோங்கிற மாரி எதையுமே காட்டிக்கலையே. ம். அதனால தான் இப்ப காங்கிரஸ் வந்து திரும்பி அதே மாரி தான் நான் சொல்றேன். நீங்க விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், நீங்க செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு உங்களுக்குன்றேன் நான். வெற்றிங்கிறது முக்கியம் இல்லையா? பட் அதே சமயத்துல சீட் ஷேரிங்ல வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் ரைட்டு. எல்லாத்துக்கும் வெற்றி இருக்கு. எல்லாமே விட்டு குடுத்து போகணும். அதான் நான் சொன்னேன். இந்த முறை இந்த 6 சீட்டுங்கிறது யாரு எப்படி குடுக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? தேமுதிகக்கு. அதே மாரி இவர் கேட்குறாரு, கமல் கேட்குறாரு, நாங்களும் தனி சின்னத்தில நிக்கிறோங்கிறாரு. லேட்டஸ்ட் இப்போ ஓபிஎஸ். அவரு 3 சீட்டு. அவர் கண்டிப்பா திமுகல சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு வச்சுக்கங்க. அவரு அமைப்பின் சார்பா நாங்க வந்து எங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஒரு 3 சீட்டு குடுங்கன்னு சொன்னா, அவரும் கண்டிப்பா உதயசூரியன்ல நிக்க மாட்டாரு. பலாப்பழம் தான் அவரும். அது ஒரு 3 சீட்டு எப்படி குடுக்க முடியும்ன்றேன் நான். அப்படியே நீ கணக்கு பார்த்தீங்கன்னா, எத்தன சீட்டு? கிட்டத்தட்ட 12 சீட்டு வருங்க. இது ஓபிஎஸ் 3, கமல் 3, 6ன்னே வைங்க யாரு? தேமுதிக பார்த்தீங்கன்னா 12 சீட்டு புதுசா வருது. எப்படி பண்ண முடியும்? அந்த 12 சீட்டுமே இது சிம்பல் எல்லாமே வேறு வேறு சிம்பல்ல நிக்க போறாங்க. தனித்தனி சின்னங்கள்.
அப்படி பார்க்கும்போது 12 சீட்ட திமுக எப்படி பண்ண முடியும்? அவங்க தன்னை குறைச்சுக்கணும். கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் 10 சீட்டு அவங்க குறைச்சுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த முறை இருக்கிற மாரி இந்த முறை இருக்க மாட்டாங்க. 174ல நின்னாங்க. இந்த முறை கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு 10 சீட்டு குறைச்சா 164 கேம். 10 சீட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் நானு. ஆ அதனால இதுல யாரும் இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் வேலை இல்ல. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே. நானும் விட்டுக் குடுக்குறேங்க. நீங்களும் விட்டுக் குடுங்க. உங்களுக்கு நான் குறைக்கவே இல்லையே! கூடுதலா தர முடியாதுன்னு சொல்றோம். அப்படித்தானே? திமுக அப்படித்தானே சொல்லும். சார் நீங்க உங்க அளவுக்கு நான் குடுக்க முடியாது சார். நீங்க 8 கேட்குறீங்க, தர முடியாது. 6 உங்களுக்கு 6 நான் குறைக்கல. பட் நான் என்ன 10 குறைச்சுக்கிட்டேன் நானு. இப்படி ஒரு சூழ்நிலை வரும். பட் அத வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அதுல சமாதானம் ஆகி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு ஹக்கீம். ஏன்னா இதுல எந்த குழப்பமும் இருக்க வாய்ப்பில்லை. தொண்டர்களுக்கு தெரியாது ஹக்கீம் அதுல. தொண்டர்களுக்கு வந்து அந்த பேசுறது பெரிய விஷயங்கள் தெரியாது. தலைவர்களுக்கு தெரியும்ல உட்கார்ந்து பேசுறப்போ என்ன பிரச்சனை? திமுக வச்சுக்கிட்டு தரலையா? இல்ல வேணும்னே பண்றாங்களாங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. கிட்டத்தட்ட 8, 9 கட்சிகள் இருக்கு. என்ன? கொங்கு மக்கள் கட்சி இருக்கு. அங்க அவங்க வந்துருவாங்க. இப்ப வருவாங்க. தனித்தனி உதிரி கட்சிகள்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 4, 5 பேர் வர்றாங்க. அன்சார் இருக்காரு. அதே மாரி நம்மால ரொம்ப நாளா தனியரசு, கருணாசு. புலிப்படை புலிப்படை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தனியரசா இருக்கட்டும், கருணாஸா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி வாய்ப்பு இல்லை. செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, என்னை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம்னு சொல்ல முடியாது. நீங்க உள்ள வர்றப்பயே அவங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலைன்னு. பிரேமலதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இத்தனை தான் தர முடியும். திருப்பி வந்துட்டு அப்புறம் சங்கடமாயிறக்கூடாது பார்த்துக்கங்கன்னு சொல்லி தான் முடிவெடுத்திருப்பாங்க. பட் ஏன்னா அந்த இந்த விஷயத்துல வந்து திரும்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அவர் தெளிவாவே சொல்றாரு. சீட்டு ஷேரிங்கிறதுல ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்ல. அப்படின்னு பலமுறை சொல்லிட்டார். கூட்டம் கூடல தான் குடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். பட் குறைத்து குடுக்கும்போது, பட் அதுக்காக நாங்க வெளிய போமாட்டோம். ஏன்னா தேர்தல் அரசியல் மட்டுமே எங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால நான் நினைக்கிறேன், பெரிய குழப்பங்கள் இருக்காது. ம். அதனால அந்த 1ஆம் தேதி நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். இல்ல தொடர்ந்து அரசியல் சொல்றதுக்கான கட்சிகள் வாய்ப்பு உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்ப்பாங்க. இப்ப நீங்க மேக்ரோ லெவல்ல சொன்னீங்கன்னா, நீங்க நிச்சயமா திமுகவும் தன்னுடைய சீட்ட குறைக்குது. கூட்டணி கட்சிகளும் குறைக்காட்டாலும் குறைந்தது 21ல வாங்குனது மாரி வாங்குங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆமா, ஆனால் ஆமா. விசிகா வந்து ஒரு பிரைமரி ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸாவே இருக்கு வட தமிழகத்துல. பாமகவ இருக்கக்கூடிய அணியில தோற்கடிச்சு இந்த திமுக அணி ஜெயிச்சிருக்கு. பாமக ஆமா. இல்லாமயே திமுக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற பொழுது, வட தமிழகத்துல விசிகா ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கடந்த காலத்துல பார்க்கிறோம். அப்போ திமுக, விசிகா ஒரு மெயின் பார்ட்னர். நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திமுகவோட தலைவரும் அத உணர்வாரு. ஸோ நமக்கு பிரதிநிதித்துவம் வந்து அதிகரிக்கணும். நம்ம கட்சி நம்ம இன்னும் வளரணும். அப்படிங்கிற அடிப்படையில அவர் வந்து தன்னுடைய சீட்டை வந்து அதிகரிக்க இந்த முறை டபுள் டிஜிட் கேட்பாரு. ஏன்னா கடந்த முறை 3 நாடாளுமன்ற தொகுதி அது கேட்டாரு. மட்டும் இல்லங்க. அதான் அதான் பாராளுமன்றம் இருக்கு. 2 தொகுதி குடுத்தாங்க. இப்போ 6 சட்டமன்றம். நீங்க உள்ளாட்சியிலயும் அவங்களுக்குன்னு பிரதிநிதித்துவம் இருக்கும். அதுலலாம் மாற்றம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். நீங்க கவுன்சிலர் இருக்கிறாங்க. நீங்க வந்து நகராட்சி தலைவர் கேட்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் குழப்பங்கள் இருக்குங்கிறேன் நானு. ஸோ அதனால இந்த இதோட முடிய போறதில்ல. அது தெரியும். தலைவர்களுக்கு தெரியும்ங்கிறேன் நான். புரியுதுங்களா? இதனால அவங்க வந்து சமாதானம் ஆயிடுவாங்கங்கிறது இல்ல. பட் அவங்கள வந்து வலியுறுத்துற அளவுக்கான பிரச்சனைகள் பெருசா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை நம்ம வந்து ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்துல எல்லாமே இருக்காங்க. பிஜேபி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கு? காங்கிரஸ் எப்படியாவது டிவிகேக்கு போயிரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி நினைக்கிற விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இது ராகுல் காந்திக்கும் தெரியும். டிவிகே அங்க போனுச்சுன்னா என்ன ஆகும்? காங்கிரஸுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றேன் நான். அதனால உள் உள் விவகாரங்கள்ல சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி கூட்டணியில் சேதாரம் இல்லாமல் இருக்கும்ங்கிறது என்னுடைய பார்வை.
இப்போ அதே போல இப்ப கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐ, ஆமா, ஆமா, சிபிஎம்முக்கு, ஆமா, ஆமா. மதிமுகவுக்கும் நாளை தினம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ம். மனிதநேய மக்கள் கட்சிக்கும் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ்க்கு இன்னும் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணல. விசிகாவுக்கு இன்னும் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஆமா. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அத. இப்போ இவங்கலாம் வந்து 6 வந்து கூட்டி கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே வாங்குன 6 விடவும் கூட்டி அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, மதிமுக நாங்க எங்க தனி சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைப்பாங்களா? அப்ப திமுகவுக்கு கூடுதல் ஒரு நெருக்கடியும் அதுல ஏற்படும்ல? இல்ல அதுதான் சொல்றேன். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. நீங்க அதுல திமுக வந்து கட்டாயப்படுத்த முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம். 6 சீட்டு உங்களுக்கு குடுக்குறப்போ, நீங்க அதுல தனி சின்னமோ, உதயசூரியனோ அப்படி கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க பாராளுமன்ற தேர்தல் சூழ்நிலை வேற. சட்டமன்ற தேர்தல்ல வந்து ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. நீங்க அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. அது அந்த இழப்புங்கிறது அவங்களுக்கு தான். அந்த ஐயுஎம்எல் அந்த ரிஸ்க் எடுத்துச்சு. கடந்த தேர்தல்ல. வெற்றி இல்லாம போயிடுதுல்ல உங்களுக்கு. நீங்க அந்த மாரி சொல்றேன். நீங்க அப்படி ஒரு ரிஸ்க் நீங்க எடுத்தீங்கன்னா, அது அவங்களுடைய எம்டிஎம்கே உடைய ரிஸ்க் அது. உங்களுக்கு 6 சீட்டு குடுத்துட்டோம். நீங்க வந்து தேவையில்லாம நீங்க அந்த பம்பரம் சின்னமோ, இல்ல சுயேட்சை சின்னத்துல நீங்க நின்னீங்கன்னா, அது உங்களுக்கு ரிஸ்க்குங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்ல நாங்க பார்த்துக்குறோம். தனி சின்னம் வேணும். அப்படிதான் இவருக்கு துரை வைகோ திருச்சியில நிக்கும்போது அவருக்கு சின்னம் குடுத்தாங்கல்ல அவங்களுக்கு. தீப்பெட்டி. சொல்லி பார்த்தாங்க. இல்லங்க உதயசூரியன் வேண்டாம், ரிஸ்க் வேணாம். ஏன்னா 20 நாள் தான் இருக்கு. சின்னத்த கொண்டு போய் ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தாரு. ஒரு முறை அந்த செயல்வீரர்கள் கூட்டத்துல வந்து அமைச்சர் நேரு பேசும்போது, நீங்க வந்து உதயசூரியன் நிக்கிற வழிய பாருங்கங்கிற மாரி ஒரு வார்த்தை சொன்ன உடனே, உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டாரு. துரை வைகோ அழுதுட்டாரு. இல்ல எங்களுக்கு வந்து தனித்துவம் வேணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து எங்கள புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி அழுதுட்டார். துரை வைகோ. எமோஷனல் ஆயிட்டார். கரெக்ட்டு. நான் இல்லன்னு சொல்லல. அது தனி கட்சி. அவங்களுக்கான சூழ்நிலை. அதுதான் நான் சொல்றேன். 6 சீட்டுங்கிறது ரைட்டு. தனி சின்னம் அப்படிங்கிறது அவங்களுடைய ரிஸ்க். அதுல அந்த 6 தொகுதியிலயுமே தோத்துட்டாலோ, இல்ல 4, 3ன்னு குறைஞ்சுட்டாலோ, அவங்களுக்கு தான் அது அந்த பின் விளைவுகள் அவங்களுக்கு தானே போய் நிக்கும். இந்த ஐயுஎம்எல்க்கு வந்து நிக்கிற மாரி. அடுத்த தேர்தல்ல வந்து திமுக வந்து அவங்கள்ட்ட கேட்கும்ல. இந்த ரிஸ்க் நாங்க எடுக்க முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் தோல்விங்கிறது 200 பிளஸ்ன்னு நினைக்கிறது ஸ்டாலின் வந்து அவர் மட்டும் கிடையாதுல்ல. அவர் இந்த முறை கடந்த 167, 165ல தான் நிக்க போகுது திமுக. அது எப்படி 200 பிளஸ் வர முடியும்? நீங்கலாம் வந்தா தான் 200 பிளஸ் ஆகும். இதெல்லாம் குடுத்து எடுத்து பேசுவாங்கன்றேன் நானு. அதான் தலைவர்கள் அத புரிந்து கொள்வார்கள். அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய சிக்கல் இருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆமா. இந்த முறை கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை இழக்கக்கூடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எதிரணியில பார்க்கிறோம். அஇஅதிமுக அதிக இடங்களில் இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கூட்டணி கட்சிகள்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க. வென் கம்பேர் டூ டிஎம்கே அலையன்ஸ். ஸோ தேமுதிகவும் அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்ப தேமுதிக இல்ல. தாராளமா தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க பகிர்ந்தளிக்கலாம். பிஜேபியுமே கூட ஒரு 5, 10 சீட் அதிகமா தான் வாங்குவாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை இரட்டை இலை வந்து அந்த இடத்துல நிற்கும் பட்சத்துல வந்து ஒரு கடும் போட்டி நிலவாதா? போட்டியா தான் இருக்கும். போட்டியா தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இரட்டை இலையா இல்ல அருவா சுத்தியா அப்படின்ற பார்க்கும்பொழுது இரட்டை இலை தான் பெரிய சின்னம். அந்த ஆமா. இடத்துல பானையா இல்ல இரட்டை இலையா அப்படின்னா இரட்டை இலை தான் பெரிய சின்னம். அப்போ கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அஇஅதிமுக ஒருவேளை கண்டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கடும் போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா வைக்கணும். அதாவது 165ன்னு நம்ம பேசுறோம் திமுக. அது இல்லாம சூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தனி அமைப்புகள், தனி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10, 12 பேர் வருவாங்க. நீங்க அந்த கணக்குல பார்த்தீங்கன்னா 175, 180ன்னு வைங்க. 180 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னம். மீதி எடுத்துங்க. அங்க ஒரு 34 பிளஸ் 20. 84. ஆமா. என்ன 54 தொகுதிகள்ல நீங்க வெவ்வேறு சின்னங்கள் எகென்ஸ்ட் இரட்டை அப்படின்னு பார்க்கும்போது கடுமையா போட்டி தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல அந்த கட்சிகள் இருக்கு. அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், சிபிஎம், சிபிஐயா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும். அவங்க இறங்கி எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். குறிப்பா பார்த்தா திமுகவோட ஒர்க் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணணும். காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலையில காங்கிரஸ், திமுக கடுமையான அது என்ன சொல்றது? ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி இப்ப திருப்பி ஒண்ணா சேர்றாங்க அவங்க.
சேரும்போது தொகுதிகளை ரொம்ப மைனூட்டா பார்த்து காங்கிரஸ் வாங்கணும். ஏனோ தானோன்னு வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ இந்த ரிஸ்க் திமுகவுக்கு இருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்ல வந்து அ வெவ்வேறு சின்னங்களில் போட்டியிடும் நபர்களை எல்லாம் காப்பாத்த வேண்டிய கட்டாயம்ங்கிறது தலையாய எண்ணம் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. அந்த ஃபுல் ரிஸ்க் திமுகவுக்கு தான் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த தொகுதிகள்ல அவங்களுடைய பெரிய லெவல்ல செல்வாக்கு அவங்களுக்கு இருக்காதுல்ல. ஒரு அதிகம் 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வேணா அவங்களுக்கு இருக்கலாம். மீதி 30,000 ஓட்டு அப்படி 36,000 ஓட்டுங்கிறது திமுக. ஸோ அதனால திமுக அந்த ரிஸ்க்லாம் எடுத்து தான் ஒர்க் பண்ணும். கூடுதல் கவனம் குடுக்கணும்னு நெனைப்பாங்க. சிஎம் வேற மாரி அட்வைஸ் பண்ணுவார் எல்லாத்துக்கும். ஸோ அதனால இந்த தேர்தல் அதில வந்து ஒரு மாற்றம் இல்ல. ஒரு கடுமையான ரிஸ்க்கோட தான் இந்த தேர்தல் இருக்கும். பட் வெற்றி பெற்றலாம். இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலத்துடன் திமுக பெரிய லெவல்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையா தெரியுது. வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன குழப்பங்கள் வருங்கிறத அடுத்தடுத்த விஷயம் தான் பார்க்கணும் நம்ம. ஆமா. இறுதியான ஒரே ஒரு விவகாரம், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஸோ முதல்ல சீட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அதன் பிறகு தான் சீட்டினுடைய விபரம் எந்தெந்த தொகுதி ஆமா. அப்படிங்கிறது வந்து முடிவு செய்யப்படுமா? அப்போ ஆமாங்க. யார் முதல்ல அறிவிப்பாங்க? இப்ப திமுக முதல்ல அறிவிச்சு, இப்ப அஇஅதிமுக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப யாரு முதல்ல அறிவிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல என்னை பொறுத்தவரை 24ஆம் தேதி ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் வரப்போகுது. அதிமுக வந்து மினிமம் ஒரு 10, 15 பேர் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுரும். ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி பண்ணிடுவாங்கன்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். திமுக அதுக்கப்புறமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. நிச்சயமா சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சீட் ஷேரிங்கான அஃபிஷியலாக அந்த பேச்சுவார்த்தை வந்து இன்று முதல் துவங்கி இருக்கிறது. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு கட்சியினரையும் வந்து அழைத்து பேச இருக்கிறார்கள். அது பற்றிய பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அகில். நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.